பீகார் சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. 90க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலை பெற்ற பாஜக தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு 2 கட்டங்களா தேர்தல் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியா நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில கருத்து கணிப்புகளுக்கு ஏத்த மாதிரி குறிப்பா பாஜக மற்றும் 90க்கும் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதன் முக்கிய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் என்பதற்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலை பெற்றது. அதோட முக்கிய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் 80க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலை பெற்றது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சுமார் 30 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற முடிஞ்சிருக்கு. அதிகபட்சமாக அந்த கூட்டணியில இடம்பெற்ற ஆர்ஜேடி சுமார் 25 இடங்கள்ல முன்னிலை பெற்றது. பீகார் அரசியல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பிரபல தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுரஜ் கட்சி ஒண்ணுல கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்திச்சது. பீகார் தேர்தல் வரலாறுல இதற்கு முன் இல்லாத வகையில காங்கிரஸ் கட்சி ஒற்றை இலக்கத்துல, அதாவது 4 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை பெற்று இருந்தது. இதே போல பீகாருடைய சில பகுதிகளில் கணிசமான செல்வாக்கு பெற்ற இடதுசாரி கட்சிகளும் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு.